ஜனவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இலவச கல்வியை பாதுகாக்கிறேன் என்று இன்று குரல் கொடுக்கும் சஜித் பிரேமதாசவின் கடந்த காலத்தில் மறக்கடிக்கப்பட்ட அந்த 34 மருத்துவ மாணவர்களின் இரத்தம் தோய்ந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இலங்கை கல்வி சமூகம் என்றைக்குமே மறக்கக்கூடாத ஒரு மாணவனின் வீர தீர சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? சரித்திர புத்தகங்களில் மறைக்கப்பட்ட ஒரு தியாகத்தின் கதைதான் இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற கதை. இன்றைய குழப்பங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த அதிர்ச்சி தரும் உண்மைகளை தேடி பயணிக்கலாம். இலங்கை என்ற விசித்திர நாட்டில் நடைபெறும் நிகழ்வுகள் யாராலும் இலகுவில் எதிர்வு கூற முடியாதவை. விமல் வீரவன்ச பத்திரமுல்லையில் கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக சத்தியாகிரகம் இருந்தபோது ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுசரணையில் கதிர்காமம் தேவாலயத்தில் அரசின் கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராக தேங்காய் உடைத்த போது ஒரு சில பிக்குகளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆபாச வார்த்தைகளால் பிரதமரை தூற்றி கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராக வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிய போது எட்டியும் பார்க்காத பெற்றோர்கள் இன்று கல்வி மறுசீரமைப்பு வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அரசு ஒரு வருடத்தால் 6ஆம் வகுப்புக்கான கல்வி மறுசீரமைப்பை தள்ளி போட்ட பிறகு பெற்றோர்களின் ஆர்ப்பாட்டங்கள் நாடெங்கும் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றன. மீடியாவும் யார் யாரிடம் மைக்கை பிடிப்பது என்று தெரியாமல் வழக்கு ஒன்றுக்கு வந்திருந்த மெர்வின் சில்வாவிடம் கருத்து கேட்க, எனக்கு என் வழக்கு தான் முக்கியம், இந்த வழக்கிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் அவர். பொதுஜன பெருமுனவின் சாகர காரியவசமோ கல்வி மறுசீரமைப்பில் என்ன இருக்கிறது என்றே சரியாக தெரியாது என்றும், ஆனால் பயங்கரமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார். என்ன மாதிரியான ஒரு கருத்து! சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவோ இந்த கல்வி சீர்திருத்தம் கட்டாயமான ஒன்று என்றும், இதை நாம் அமுல்படுத்தாவிட்டால் கம்மன் பில போன்ற சஜித் பிரேமதாச போன்ற சமூகமே எதிர்காலத்தில் உருவாகும் என்கிறார் நலிந்த ஜெயதிச. இப்படி கருத்து தெரிவிக்கும் பட்டியலை எடுத்து பார்த்தால் ஒன்று மட்டும் புலனாகிறது. கல்வியோடு சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்களை விட அரசியல்வாதிகளும் தேரர்களுமே இங்கு ராஜ்யம் அமைத்து கொடியேற்றி இருக்கிறார்கள். இலங்கையின் துரதிர்ஷ்டமே இதுதான். எந்த ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதுதான் விதி. சம்பந்தப்பட்டவர்கள் வாய் மூடி காது தாழ்த்தி அமைதியாக இருக்க, சம்பந்தம் இல்லாதவர்கள் உளறி கொட்டுவார்கள். சீனாவில் துறைசார் நிபுணர்கள் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே மாதிரி சஜித் பிரேமதாச கொரோனாவுக்கு இதுதான் மருந்து என்று மைக் பிடித்து அறிக்கை விடுவது போல அங்கே முடியாது. ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லை. இதனால்தான் கம்மன் பில கேட்ச் மீ இஃப் யூ கேன் ஹாலிவுட் படத்தில் வரும் ஹீரோ போல இன்றைக்கு கல்வியலாளர் வேடம் தரிக்கிறார். சில நாட்களாக பிள்ளையானின் சட்டத்தரணியாக இருந்தார், நாளை பொருளாதார மேதையாகுவார். இதுதான் நம் நாட்டின் தலையெழுத்து. இதை மாற்ற யாராலும் முடியாது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்போவதாக கூறிக்கொண்டிருந்த சஜித் பிரேமதாச இப்போது போதுமான கையொப்பங்கள் வரும் வரை காத்திருப்பதாக சொல்லுகிறார். இலவச கல்வியை அரசு விற்கப் போவதாகவும், கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசு ஆபாசத்தை புகுத்துவதாகவும் கண்டறிந்திருந்தார் சஜித் மகான். சஜித் ஒரு வழியில் போனால் எப்போதும் எதிர் திசையில் பயணிக்கும் ஹர்ஷடி சில்வாவோ 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஆபாச இணைய முகவரியை புகுத்தியவர்களை துரத்திவிட்டு தாமதிக்காமல் மறுசீரமைப்பை தொடருங்கள் என்கிறார். ஹர்ஷ சொன்னது போல இந்த விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் கட்டாய விடுமுறையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். மேலும் 2 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். இதிலிருந்து ஹர்ஷடி சில்வா தன் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச போல பிற்போக்குவாத போர்வையொன்றை போர்த்தி கொண்டு கண்டபடி கரித்து கொட்டாமல் நடுநிலையான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் போல விமர்சனம் செய்வதை அவதானிக்க முடிகிறது. இப்படியான விமர்சனங்கள் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அரசை நெறிப்படுத்த தேவைப்படுகிறது. சஜித் பிரேமதாச திரும்ப திரும்ப சிங்கள இணைமொழிகளையும் ஒத்த கருத்து சொற்களையும் தன் உரைகளில் சொல்வது போல இந்த அரசிடமிருந்து இலவச கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவதை ஊடகங்கள் வாயிலாக காண முடிகிறது. சஜித் பிரேமதாச இலவச கல்வியை பற்றி இத்தனை தூரம் பேசுவதால் அவருடைய 11 வயதுகளில் இருந்தபோது நடந்த இலவச கல்வியை பாதுகாக்க நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் மீட்டி பார்க்கலாம். இலவச கல்விக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு மாணவனின் கதை இது. பத்மஸ்ரீ திரிமாவிதான என்ற மாணவனின் பெயரை தெரியாத பல்கலைக்கழக மாணவர்கள் யாரும் 80களில் இருந்ததில்லை. அவ்வளவு பிரசித்தம். கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் அவர்.
திரிமா விதான என்ற வெறும் 24 வயது மாணவனை அன்றைக்கு சஜித்தின் தந்தை பிரதமராக இருந்த ஆட்சியால் சகித்துக் கொள்ள முடியாமல் போனது. ஆனானப்பட்ட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி JR மூக்குடைப்பட்டு நின்றார். சரி, வரலாற்றை கொஞ்சம் நாம் விரிவாக பேசலாம். ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாதே தவிர மற்ற அத்தனையையும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியால் செய்ய முடியும் என்று வீராப்பு பேசி தெரிந்தவரான ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினுடைய பொற்கால ஆட்சியை பற்றி நாம் இதற்கு முன்னர் பல தடவை உங்களோடு பல விடயங்களை பேசியிருக்கிறோம். JR ஜெயவர்தன அரசு 1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழக திருத்த சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை நிறுவியது. முன்பு கல்வி அமைச்சின் கீழ் இருந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இதன் மூலம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் வந்தன. இந்த திருத்தத்தின் நோக்கமே வேறு என்றும் JR ஜெயவர்தன அரசு தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவப் போகிறது என்றும் ஒரு கிசு பரவத் தொடங்கியிருந்தது. அன்றைய திகதியில் தனியார் பல்கலைக்கழகம் என்ற சொல்லே இலங்கைக்கு புதுசு. யாருக்கும் அது பற்றி பெரியதொரு விளக்கம் இருக்கவில்லை. மெல்ல மெல்ல எதிர்ப்பு கிளம்ப தொடங்கியது. ஆனால் இதையும் அரசு பொருட்படுத்தவில்லை. 1980ஆம் ஆண்டு ஜூலை மாதம் டெய்லி நியூஸ் பத்திரிகை ராகமவில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக செய்தி வெளியிட்ட போது பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் ஆடிப்போனார்கள். இப்பல்கலைக்கழகம் எப்படி தொழிற்பட போகிறது என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அந்த காலத்தில் அரசுகள் இயங்கியது அப்படித்தான். நினைத்தால் சம்பவம் நடக்கும். 1981ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் வந்தது. பல்கலைக்கழகம் இயங்க தொடங்கியது. அந்த ஆண்டு அரசு இப்பல்கலைக்கழகத்துக்காக மட்டும் ஒதுக்கிய நிதி 200 கோடி ரூபாய்கள். இதேவேளை நாட்டில் இருந்த ஏனைய மொத்த பல்கலைக்கழகங்களுக்கும் ஒதுக்கிய நிதி வெறும் 30 கோடி ரூபாய்கள். இதனால் அரச பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே ஒரு கொந்தளிப்பு ஏற்பட தொடங்கியது. மேலும் இந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் விரிவுரைகள் மட்டும்தான் நடக்கும் என்றும் பிராக்டிஸ் எல்லாம் கொழும்பு மருத்துவ பீட மாணவர்களுடன் இணைந்து கொழும்பு மருத்துவமனையில் தான் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. இது மாணவர்களினுடைய பொறுமையை மேலும் சீண்டியது. இன்னொரு கூத்தும் இங்கே நடந்தது. மாணவர்களினுடைய பல்கலைக்கழக அனுமதி என்பது அதே வருடம் நடந்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை மையமாக வைத்தே தீர்மானிக்கப்படும். அதற்கு முந்தைய வருடங்களில் நடந்த பெறுபேறுகள் கணக்கில் கொள்ளப்படுவதில்லை. ஆனால் இங்கே அந்த நடைமுறையெல்லாம் பின்பற்றப்படவில்லை. பௌதீகவியல், அதாவது பிசிக்ஸ் பாடம் சித்தியடைய தவறிய மாணவர்கள் சிலரும் உள்ளீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மிக குறைந்த புள்ளிகளை பெற்று எந்த பல்கலைக்கழகத்திலும் சேர்த்து கொள்ளவே தகுதி இல்லாத ஒரு பிரபல அமைச்சர் ஒருவரின் மகள் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்பட்டதாக அப்போது பரவலாக கூறப்பட்டது. இப்படி நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டன. இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விரிவுரைகள் மட்டும்தான் ராகமவில் நடந்தன. பரீட்சைகள் எல்லாம் கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்களோடு நடந்தேறின. பணம் கட்டி படிப்பவர்கள் இப்படி பொதுமக்கள் வரி பணத்தில் கொழும்பு பல்கலைக்கழக பரீட்சையை எழுதலாம் என்று சர்ச்சை வெடித்தது. ஆனால் அரசு இந்த அமளி துமளிகளை எல்லாம் எப்படியோ அடக்கியபடி இருந்தது. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். முதலாவது ஆண்டில் பல்கலைக்கழகத்தில் நுழைந்த 120 மாணவர்களில் 60 பேரே 4ஆம் ஆண்டில் எஞ்சினார்கள். பாதி பேருக்கு கொழும்பு பல்கலைக்கழக பரீட்சைகளை சமாளிக்க முடியவில்லை. இதனால் கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அரசுக்கும் இடையே மோதல்கள் அடிக்கடி வெடித்தன. அப்போதைய அரசு அராஜகத்தின் மொத்த உருவமாய் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் பிரஜா உரிமையை தடை செய்து மாதம் 300 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரிய 40,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்து பாதாள உலகத்துக்கு உத்தியோகபூர்வ லைசன்ஸ் கொடுத்து நாட்டை முழு நீள இருட்டுக்குள் கொண்டு செல்லும் புதிய கலாச்சாரத்தை 1980களில் JR ஆரம்பித்திருந்தார். 1982ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்தினால் சாதாரண பெரும்பான்மையே பெற முடியும் என்று நம்பிய JR தன்னுடைய ரப்பர் ஸ்டாம்புகளை பயன்படுத்தி 6 ஆண்டுகளால் பாராளுமன்றத்தினுடைய பதவி காலத்தை நீடித்துக் கொண்டு மக்கள் ஒப்புதல் பெற சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்றார். காலத்தை நீடிக்க வேண்டுமென்றால் விளக்குக்கு ஊட்டு போட வேண்டும், இல்லை என்றால் குடத்துக்கு போட வேண்டும். இலங்கை சரித்திரத்தில் நடந்த மிகவும் முறைகேடு மிகு தேர்தல்களில் ஒன்று அது. பெருவாரியான இடங்களில் மக்கள் பயந்து போய் வாக்கு போட செல்லவில்லை. நாட்டின் அநேகமான வாக்களிப்பு நிலையங்கள் பகல் 12 மணியுடன் காலியாகின. இத்தனை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் 7 மாவட்டங்களில் JR தோற்கடிக்கப்பட்டிருந்தார். இதில் திகாமடுல்ல தவிர வடக்கு கிழக்கின் அத்தனை மாவட்டங்களும் அடக்கம். JRஇன் தமிழர் வெறுப்பு கணிசமாய் எகிரிய புள்ளிதான் அது. JVP தலைவர் ரோஹண விஜயவீர சர்வஜன வாக்கெடுப்பை
முறைகேடான ஒன்று என்று அறிவிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். நீதிமன்றம் 1983 மே முதல் தொடர்ச்சியாக வழக்கை விசாரிக்க முன்வந்தபோது கண்டபடி உரிமினார் ஜேஆர். இப்படி ஒரு தருணத்தில் எதிர்க்கட்சி மொத்தமாக முடங்கி இருக்க ஜேவிபியினுடைய அரசியல் பீடமும் அதன் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களும் தான் வீறு கொண்டு இயங்கின. 83 ஜூலை ஆகும்போது சிங்கள மக்கள் மத்தியில் அரச எதிர்ப்பு பிரம்மாண்டமாக வளர்ந்து நின்றது. அதை மடைமாற்ற ஜேஆர் அரசு அரங்கேற்றிய தமிழர் படுகொலையே கருப்பு ஜூலை. முழு நாட்டுக்கும் தீ வைத்துவிட்டு சர்வ நாசத்தையும் ஜேவிபி அக்கவுண்டில் போட்டு ஜேவிபியை தடை செய்தார்கள். ஜேவிபி தடை செய்யப்பட்டதால் ரோஹண விஜயவீரவின் தேர்தல் முறைகேடு வழக்கம் ஒன்றுமில்லாமல் ஆனது. எதிர்க்கட்சிகள் முடங்கி போயிருந்தன. மாணவர்கள் தான் அப்போது எல்லா பிரச்சனைக்கும் வீதியில் இறங்கினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஜேவிபி பக்க பலமாக இருந்தது. இப்படி ஒரு நெருக்கடி மிகு தருணத்தில் தான் 1985ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு தேர்வானார் பத்மஸ்ரீ திரிமாவிதான. ஜேஆர் அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியத்தில் இணைந்து அதன் முன்வரிசை உறுப்பினருமானார் திரிமாவிதான. 1987ஆம் ஆண்டு திரிமாவிதானவுக்கு வேலைப்பழு மிகுந்த ஆண்டாகி போனது. இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்த ஜேஆர் அரசு இந்தியா பலாத்காரமாக இந்நாட்டுக்குள் உட்புகுந்து பருப்பு பொட்டலங்களை வீசிய பிறகு சர்வமும் அடங்கி போனார். இதன் பலனாக இந்தியா இலங்கை உடன்படிக்கை கைச்சாத்தானது. இந்த ஒப்பந்தத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தீவிரமாக எதிர்த்தது. ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முதல் நாள் புறக்கோட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் 27 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இதனால் தேசமெங்கும் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்திய ஜேஆர் இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார். என்ன கொடுமை என்றால் அப்போது எதிர்க்கட்சிகள் என்று ஒன்று இருக்கவே இல்லை, அல்லது யாருமே எதிர்த்து நிற்பதில்லை. பயந்து பம்மி போயிருந்த யுகம் அது. பத்மஸ்ரீ திரிமாவிதான போன்றோர்தான் முன்வரிசையில் நின்று அத்தனையையும் கேள்விக்குட்படுத்தினார்கள். பத்மஸ்ரீ திரிமாவிதான குழுமம் என்னதான் போராடி பார்த்த போதிலும் ராகம பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் MBBS பட்டம் வழங்குவதை நிறுத்த முடியவில்லை. அப்படி என்றால் இப்பல்கலைக்கழகத்தை அரசுடைமையாக்குங்கள் என்று போராட்டத்தை ஆரம்பித்தது திரிமாவிதான குழுமம். இப்படி ஒரு நிலைமையில்தான் அந்த சம்பவம் நடந்தது. 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி பத்மஸ்ரீ திரிமாவிதானவும் இன்னும் 2 பேரும் ரத்னபுர நகரில் வைத்து அடையாளம் தெரியாதோரால் கடத்தப்பட்டார்கள். மறுநாள் கொஸ்லந்த என்ற இடத்தில் எரிந்த நிலையில் இவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டன. நாங்கள் ஒரு அடி கூட அடிக்காமல் வாழ்க்கை முழுக்க அன்பை மட்டுமே பொழிந்த பிள்ளை அவன். மருத்துவராகி என்னை பார்த்து கொள்வான் என்று எண்ணியிருந்தேன். அவன் தலைக்கு பராலை ஆணி அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்று திரிமாவிதானவினுடைய தாயார் அண்மையில் ஒரு நேர்காணல் ஒன்றில் கதறி அழுதிருந்தார். இதே போலத்தான் கொல்லப்பட்ட மாணவன் வெனுர எதிரிசிங்கவின் கதையும். இவருடைய கதையை அண்மையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவருடைய பாடசாலைக்கு சென்றபோது ஞாபகப்படுத்தியிருந்தார். වෙනුර එදිරිසිංහ සහෝදරයාගේ පාසල මේක. අපි සියලු දෙනා දන්නවා වෙනුර එදිරිසිංහ කියන්නේ කවුද කියලා. ඔහු මොකක් වෙනුවෙන් තමන්ගේ ජීවිතය පරිත්‍යාග කරන්න සිද්ධ වුණාද මොන තත්ත්වයන් තුලද කියලා. இப்படியாக 34 வைத்திய பீட மாணவர்கள் அன்றைய அரச காடையர்களால் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். 34 வைத்திய பீட மாணவர்கள் இந்த நாட்டின் பெருமதி மிகு சொத்துக்கள். தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நடத்திய போராட்டத்துக்கு என்ன ஆனது? போராட்டம் வெற்றி பெற்றது. அரசுக்கு புதிய வைத்திய பீடம் கிடைத்தது. ராகம தனியார் பல்கலைக்கழகம் கெலனி பல்கலைக்கழக வைத்திய பீடமானது. இதை பார்க்க மாணவர்களுக்குத்தான் கொடுப்பினை இருக்கவில்லை. இலவச கல்வியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சஜித் பிரேமதாச அவரது முன்னோர்களின் 2 பக்கங்களை புரட்டி பார்த்துவிட்டுத்தான் பேசுகிறாரா என்று புரியாத புதிராக இருக்கிறது. மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.